இறை இரக்க ஆண்டவரில் அன்பு பக்தர்களே, துன்ப துயரங்களோடு என் வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று கவலைப்படுகிறீர்களா? இதோ இறை இரக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. எரேமியா 31வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் இவ்வாறு கூறுகிறார்: அவர்களின் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களின் துக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியை வழங்குவேன் என்று கூறுகின்றார். ஆம், மனித வாழ்க்கையில் துயரமும் கண்ணீரும் தவிர்க்க முடியாத அனுபவங்கள். இழப்புகள், நோய்கள், தோல்விகள், மனவேதனைகள், ஏமாற்றங்கள் போன்றவை நம்மை சோர்வடைய செய்யலாம். சில நேரங்களில் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சி மீண்டும் மலருமா என்ற கேள்வியை கூட எழுப்பலாம். ஆனாலும் இறைவன் நமது துயரத்தை வெறுமனே பார்த்து கொண்டிருப்பவர் அல்லர். அதை மகிழ்ச்சியாக மாற்றும் வல்லமையுள்ள அன்பு தந்தை என்பதை நாம் உணர வேண்டும். மனிதர்களால் ஆறுதல் அளிக்க முடியாத இடங்களில் இறைவன் ஆறுதல் அளித்து நமது உள்ளத்தின் ஆழத்தை தொடுகின்றார், நம் கண்ணீரை மாற்றுகின்றார். ஆகவே துயரம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது இறைவன் தருகின்ற புதிய நம்பிக்கையின் தொடக்கமாக இருக்கும். எனவே நாம் எந்நாளும் மகிழ்ந்திருக்கும்படியாகவும் நம் வாழ்க்கையினுடைய இன்னல்கள் அற்றுப்போகும்படியாகவும் இன்றே அவர் நம்பிக்கையின் அழுத்தத்தையும் நம்பிக்கையினுடைய ஆழத்தையும் நமக்கு காட்டுகின்றார். அந்த அன்பையும் ஆழத்தையும் புரிந்து கொண்டு நாம் நம் துயரங்களிலிருந்து இன்றே விடுபடுவோம். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.